மாண்புமிகு உறுப்பினர் ராமகிருஷ்ணன் அவர்கள். முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் ஆகியோருக்கு என்னுடைய சிரம் தாழ்த்தி வணங்கி என்னுடைய உரையை துவக்குகின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய நிதியமைச்சர், மாண்புமிகு நிதியமைச்சர் முதல் முறையாக இந்த அவையில் நிதி நெருக்கடியான காலகட்டத்தில் பொது நிதி நிலை அறிக்கையை தாக்கல் செய்திருக்கின்றார்கள். அதைப்போல வரலாற்றிலே இல்லை என்கின்ற அளவிற்கு இந்த அவையில் வேளாண் மற்றும் உழவர் நலனுக்காக தனியாக ஒரு நிதிநிலை அறிக்கை ஆக இந்த இரண்டு அறிக்கைகளின் மூலமாக என்னுடைய கருத்தை இந்த அவையிலே பதிவு செய்வதற்கு வாய்ப்பு வழங்கிய தங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பேரவை தலைவர் அவர்களே, 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் எனக்கு கம்பம் தொகுதியில் வேட்பாளராக நிறுத்துவதற்கும் உங்கள் தொகுதியில் முதல்வர் என்கின்ற நிகழ்ச்சி உத்தமபாளையத்தில் நடத்துவதற்கும் அன்றைக்கு அவர் ஆற்றிய பேருரை மக்களுடைய கவனத்தை ஈர்த்து அது வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றது என்கின்ற அந்த செய்தியை இன்றைக்கு மகிழ்வோடு நம்முடைய முதல்வர் அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதோடு, இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் கொரோனா ஒரு பக்கம் தொற்றிக் கொண்டிருந்த காலம், ஆட்சிக்கு 3 மாதம்தான். முதல்வர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பொழுது மெல்ல கொரோனா எட்டி பார்த்தது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊறி படர்ந்து 36,000 பேர்கள் தினம் தினம் பாதிப்புக்கு உள்ளாகி அவர்கள் கடுமையான கஷ்டத்தில் இருக்கின்ற பொழுது எங்கு பார்த்தாலும் ஆக்சிஜன் பற்றாக்குறை, ஓட்டு படுக்கை வசதிகள் இல்லை, RT-PCR பரிசோதனை குறைவாக இருக்கின்றது, ரெம்டெசிவிர் மருந்து கிடையாது என்ற தட்டுப்பாடு இல்லை என்கின்ற குரல். இதற்கு மத்தியிலே அடுத்து நகர்விற்கு உண்டான நிதி ஆதாரங்கள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கின்ற வேளை, கொரோனா ஊரடங்கு, மக்கள் வீட்டிலே இருக்கின்றார்கள், வேலை இல்லை, உழைப்பில்லை, ஊதியம் இல்லை. இந்த நேரத்தில் ஒரு பக்கம் 5,63,000 கோடி கடன், மறுபக்கம் வருவாய் இல்லை. இந்த சூழ்நிலையில் எப்படி நெருக்கடியை சமாளித்தார் என்பது எனக்கு உண்மையிலேயே வியப்பாகத்தான் இருந்தது. ஆனால் ஒன்று நினைவுக்கு வருகின்றது. ஆம், இளம் வயது, திருமணமான வயது, வசந்த காலத்தை நுகர வேண்டிய காலம். தன்னுடைய இளம் வயதில் ஜனநாயகத்தின் மீது பூசணம் படிந்திருந்த அந்த காலத்தில் ஜனநாயகத்தை வேட்டையாடி குழி தோண்டி புழைக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த ஜனநாயகத்தை காப்பதற்காக ஆட்சியே போனாலும் பரவாயில்லை என்று உறுதியோடு முடிவெடுத்து அந்த நேரத்தில் விசா கைதியாக சிறை கொட்டலில் அடைக்கப்பட்டு அந்த நேரத்தில் அந்த கொட்டடியில் அவர் பட்ட அந்த துன்பங்கள், துயரங்கள், சித்திரவதைகள் என்று எண்ணி பார்க்கின்ற பொழுது எண்ணி பார்க்கின்றேன். உடம்பெல்லாம் காயம். தலைவர் பார்க்க வருகின்றார்கள், முழுக்கை சட்டை அணிந்திருந்தார்கள். தம்பி, என்னப்பா முழுக்கை சட்டை என்று கேட்கிறார். ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட்டு செல்கிறார். அன்று இரவு வேட்டை. அன்றைக்கு ஜெயிலர் உதைக்க வருகின்றார். அன்றைக்கு அண்ணன் செட்டிபாபு அவர்கள் அவர் மீது படுத்து ஒருவேளை காப்பாற்றியிருக்காவிட்டால்
ஐயோ எண்ணி பார்க்கவே முடியாத ஒரு நிலை. அவர் தன் உயிரை ஈந்துவிட்டு நம்முடைய தலைவர் உயிரை காலம் வேண்டும் என்ற நிர்ணயித்து இன்றைக்கு இந்த அவைக்கு திராவிட சக்திக்கு தலைவராக இருந்து இந்த அவையை வழிநடத்தி செல்வது உண்மையிலேயே அந்த நெருக்கடிக்கும் கொரோனா கால நெருக்கடிக்கும் எவ்வளவு ஒரு ஒற்றுமை இருக்கின்றது என்பதனை நான் எண்ணி பார்க்கின்றேன். 96 மேயராக இருந்தார். வெள்ளம் பாய்ந்து ஓடுகிறது, மக்களுக்கு நிவாரணம் தேவை, ஆறுதல் சொல்வதற்கு யாரும் கிடையாது. அந்த நேரத்தில் இப்பொழுது பிபி கோட், அன்றைக்கு மலை கோட் இரண்டும் அன்றைக்கு அணிந்து மக்களை நேரடியாக சந்தித்து ஆறுதல் சொன்ன அந்த சம்பவம் இன்றைக்கும் எனக்கு நிழலாக மனதிலே பதிந்திருக்கின்றது. பேரவைத் தலைவர் அவர்களே, அந்த குழந்தைகளுக்கு இந்த கொரோனா காலத்தில் இணை நோய் வருகின்றது என்பதனை கண்டறிந்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகளிலும் மல்டி சிஸ்டம் இன்ஃப்ளமேட்டரி சிண்ட்ரோம் இன் சில்ட்ரன் என்ற மிஸ்க் என்ற அந்த திட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு மருத்துவமனையிலும் குழந்தை நல வார்டு கொண்டு வந்தார். மக்களை தேடி மருத்துவம். முதல்வரின் 7 உறுதிமொழிகளில் முக்கிய உறுதிமொழியாக வழங்குவது அனைவருக்கும் வாழ்வு. அனைவருக்கும் வாழ்வு என்கின்ற அந்த கொள்கையில், அந்த உறுதிமொழியில் மக்களை தேடி மருத்துவம் 30 லட்சம் குடும்பங்களுக்கு 257.16 கோடி மதிப்பீட்டில் 1 கோடி மக்களுக்கு நீரிழிவு மற்றும் இதய நோய், சிறுநீரக பிரச்சனை, குழந்தைகளின் பிறவிக் கோளாறு நோய்களை கண்டறிந்து தீர்ப்பதற்காக 1264 பெண் சுகாதார தன் ஆர்வலர்கள், 50 இயன்முறை மருத்துவர்கள், 50 செவிலியர்கள் இந்த சேவையில் இல்லம் தேடி ஈடுபடுவார்கள். மேலும் மலைப்பகுதியில் வாழும் பழங்குடி மக்கள் இரத்த சோகையில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு தேவையான மருந்து மாத்திரை, சிறுநீரக பிரச்சனை இருந்தால் அவர்களுக்கு டயாலிசிஸ் முறை என்று அவருடைய பணி என்பது ஓயாமல் உறங்காமல் இயங்கி வருகின்ற அந்த செய்தி நமக்கெல்லாம் மகிழ்ச்சியை தருகின்றது. அதே போல டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு, இதுவும் கலைஞர் கொண்டு வந்த திட்டம்தான். சொன்னார்களே, திருமண உதவி திட்டம் மற்றும் மகப்பேறு திட்டம் என்றெல்லாம் சொன்னார்கள். தலைவர் தான் இதற்கு மூல காரணமாக, ஆசானாக, கருவாக, விதையாக, பிதாமகனாக இருந்தவர்கள். நீங்கள் உங்களுடைய ஆட்சியிலே அவருடைய திட்டத்தை எடுத்து கொஞ்சம் சேர்த்து இணைத்து மாற்றி புதியதாக அதில் ஒட்டி வைத்து அதே திட்டத்தில் கொஞ்சம் சேர்த்து வெளியிட்டது தான் நீங்கள் செய்த சாதனை என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தில் குறிப்பிட்டு விட்டு, தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டிற்குள்ளேயே நதிநீர் இணைப்பு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். காவிரி ஆறு, காவிரி கட்டளையிலிருந்து கோரையாறு, அக்னியாறு, பாம்பாறு, குண்டாறு, வைகையாறு என்று அவருடைய ஆட்சி காலத்தில் திட்டமிட்டு NWDA என்கின்ற அந்த திட்டத்தின் கீழ் அந்த மண் பரிசோதனை செய்யப்பட்டு அந்த திட்டத்தின் மூலமாக இந்த திட்டத்திற்கு சாத்தியக்கூறு இருக்கின்றது என்று சான்றிதழ் அளித்த நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு 10 ஆண்டுகள் அத்திட்டம் நிறைவேறவில்லை. திட்டம் ஒருவேளை நிறைவேற்றியிருந்தால் 255 கிலோமீட்டர் கால்வாய், கிட்டத்தட்ட 3700 கோடி ரூபாய் செலவில் 4 லட்சம் ஹெக்டேர் பாசன வசதி, குடிநீர் பிரச்சனை தீரும் என்பதும் இத்திட்டத்தோடு பெண்ணாறு, பூங்காடு, மணிமுத்தாறு, சங்காறு, விரிசலாறு, உப்பாறு, நெப்பிலியாறு நதிகளும் இணைக்கப்படுமேயானால் தமிழ்நாடு செழிக்கும், கொழிக்கும். எனவே இந்த 2 திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டால், அதே போல தாமிரபரணி, கருமேனியாறு, நம்பியார் இந்த 2 திட்டங்களும் செய்து முடிக்கப்பட்டால் தமிழ்நாட்டில் தண்ணீர் பஞ்சமே வராது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, செம்மொழி தமிழாய்வு உயர்வு மையம் புத்தியர் அளிக்கப்படும். தலைவர் தான்
உலகிலேயே 5 மொழிகள் தான் செம்மொழியாக இருந்தது. கிரேக்க மொழி, லத்தீன் மொழி, சீன மொழி, ஹிப்ரு மொழி, சமஸ்கிருத மொழி. தமிழை சேர்த்து செம்மொழி ஆக்கினார்கள். அப்பொழுது மைசூரில் இயங்கி வந்த செம்மொழி உயராய்வு மையம் சென்னைக்கு கொண்டு வரப்பட்டது. அத்துடன் செம்மொழி ஆய்வு செய்வதற்காக பாரதிதாசன் செம்மொழி ஆய்வு நூலகம் இணைந்து செயல்பட்டது. அப்பொழுது புதிய சட்டப்பேரவைக்கு மாற்றிய நேரத்தில் அந்த பழைய சட்டப்பேரவையில் அந்த பாரதிதாசன் நினைவு நூலகம் செயல்பட்டு வந்தது. அப்பொழுது அங்கிருந்த நூலகத்தை அகற்றிவிட்டார்கள். அது இன்றைக்கும் தமிழ் நெஞ்சங்களில் எல்லாம் வேதனையாகத்தான் இருக்கின்றது. இப்பொழுது இதில் 41,000 செவ்விலக்கியங்கள் ஓலைச்சுவடிகள் இருக்கின்றது. தொழில்துறை அமைச்சர் ஒரு நிமிஷம். என்னங்க மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் ராமகிருஷ்ணன் அவர்கள் பேசுகிற போது தரமணியிலே இயங்கி வரக்கூடிய செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் மைசூரில் இருக்கக்கூடிய பாரதிய வித்யா பரிஷத் பல்கலைக்கழகத்தோடு இணைக்கப்படுவதாக இருக்கிறது. தொடர்ந்து இங்கே நடைபெற வேண்டும் என்ற கருத்தை தெரிவித்தார்கள். நம்முடைய ஒன்றிய அரசினுடைய புதிய கல்விக் கொள்கை வருகிற போதே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை அதற்கு தெரிவித்தார்கள். அதில் மிக முக்கியமாக நம்முடைய செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் மத்திய பல்கலைக்கழகத்தோடு இணைக்கப்படும் என்ற ஒரு குறிப்பு வருகிற போது அதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்த முதலமைச்சர், நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தான் முதன்மையாக கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார்கள். எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். அந்த செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் தமிழ்நாட்டிலேயே தொடர்ந்து இயங்கும், அதுவும் தமிழ்நாட்டில் தன்னாட்சி பெற்ற அமைப்பாகவே அது இருக்கும் என்பதை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக உறுதிபட அதில் இருக்கிறார்கள். மிக விரைவிலே பெரும்பாக்கத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு புதிய கட்டடத்திற்கு, எழிலார்ந்த வகையில் அமைக்கப்படக்கூடிய கட்டடத்திற்கு அந்த நிறுவனம் இடம்பெற இருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதை திறந்து வைக்க இருக்கிறார்கள். அப்படி அங்கே அமைகிற போது அவர் குறிப்பிட்டு சொன்னதைப் போல பாவேந்தர் நூலகம், தலைவர் கலைஞர் அவர்கள் உருவாக்கிய அந்த நூலகமும் மிகச் சிறப்பான வகையில் அங்கே உருவாக்கப்படும் என்பதை நான் இங்கே உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.